சந்து பொங்கல். ஹலோ ஃபோக்ஸ், நான் தான் கேக்குள். சந்து பொங்கல் எதுக்காக பண்றாங்கன்னு சொல்றவாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் சந்து பொங்கல்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க. சந்து பொங்கல்ங்கிறது சேலம் கொண்டலாம்பட்டியில ஒரு ஃபேமஸான ஒண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும் சந்து பொங்கல் எதுக்காக பண்றோம்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சந்து பொங்கல் முன்னாடிலாம் நாங்க ஜெண்டா கவர் கட்டுவோம். முன்னெல்லாம் ஜெண்டா பேப்பர் இருக்கும், இப்பெல்லாம் ஜிகுனா காகிதம் தான். அதெல்லாம் கட்டுவோம் சேர்ந்து, ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா கட்டுவோம். எப்படி உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி ஒரு ஜாலி ஒரு மாதிரி இதுவோ, அதே மாதிரி தான் எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களும் ஒரு ஜாலியான டைப்புங்க. செலிப்ரேஷன்னா லக்ஸுரி இல்லைங்க, யூனிட்டி இருந்தா போதும். நம்ம 2026 நியூ இயர் வேற லெவல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம் எங்க ஸ்ட்ரீட் ஃபேமிலியோட. ஒன் லைன்ல சொல்லணும்னா பிளட் இல்ல பாண்ட் இருக்கு. சரி, இப்போ சந்து பொங்கல் கதைக்கு வரலாம். சந்து பொங்கல் நான் சின்ன வயசுல இருந்து கரகெடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ராவடி பண்ணேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சது நான் 5th டைமோ 6th டைமோ கரகெடுக்கிறேன். நைட்டு 11 மணி ஆயிடுச்சு டெக்கரேஷன்லாம் முடிக்க. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பொங்கல்லாம் வச்சுட்டு சக்தி அழைக்க போயிட்டோம். எங்க கொண்டலாம்பட்டியில மார்கழி மாசம் எல்லா ஏரியால இருந்தும் இந்த மாதிரி சந்து பொங்கல் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. எங்க ஊர் மாரியா கோயிலுக்கு போயிட்டு அங்க ஜில் தண்ணி டேங்க்ல குளிச்சுட்டு அப்புறம் வேஷம் போடுவாங்க. இது எங்களோட வீதியில எத்தனாவது சந்து பொங்கல் பார்த்தீங்கன்னா 41 முடிஞ்சு 42வது வருஷம் தொடங்கியிருக்கு. நீங்க எல்லாரும் கால்ராங்கிற நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே போல முன்ன எல்லாத்துக்கும் வயிறு வலிக்குமா, அதாவது ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால தான் இந்த சந்து பொங்கல்ங்கிற கான்செப்ட் உருவானுச்சு. ஊர் காவல் தெய்வம் யாருன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க முனியப்பன். அதனால முனியப்பன் சாமிக்கு பொங்கல் வச்சு கோவில்ல இருந்து வீதி வரைக்கும் கரகெடுத்துட்டு ரத்தக்காவு கொடுப்பாங்க. இது அப்போல இருந்து இப்போ வரைக்கும் பாரம்பரியமா கொண்டலாம்பட்டியில தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கிறதுல இதுவும் ஒரு சின்ன விழா. இப்ப புரியுதா? சந்து பொங்கல் ஊர் மக்கள் வீதி மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு காவு தர ஒரு விழா. நானும் முனியப்பன் சாமி கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு பொங்கல் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனேன். பொங்கல் வேற லெவல்ல டேஸ்டா இருந்துச்சு. ஈவினிங் கரகம் கரைக்க போறோம். அப்புறம் கரம் கரைச்சிட்டு பொரி சாப்பிட்டு வருவோம். பின்னாடி டிச்சி தண்ணி நினைக்காதீங்க, இதுதான் எங்க ஊர் திருமணி முத்தாறு. இதுதான் லாஸ்ட் வருஷம் நான் கரகம் எடுக்கிறதுல. அதனால என்னோட கையாலேயே கரைச்சிட்டேன். நான் கரகம் கரைச்சி முடிச்சிட்டேன். அடுத்த விட நானும் உங்களை சந்திக்கும் மாதிரி நானும் உங்கள் கேக்குள்.